எல்லாருக்கும் வணக்கம். முக்கோணம் பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு வடிவம் இல்லையா? ஆனா இந்த எளிமையான தோற்றத்துக்கு பின்னாடி நம்ப முடியாத அளவுக்கு வடிவியல் ரகசியங்கள் எல்லாம் ஒழிஞ்சிருக்கு. வாங்க அந்த ரகசிய மயங்களை தேடி ஒரு சின்ன பயணத்தை தொடங்கலாம். சரி, நம்மளோட முதல் கேள்வி இதுதான். ஒவ்வொரு முக்கோணத்துக்குள்ளேயும் மறைஞ்சிருக்கிற அந்த 4 ஸ்பெஷல் புள்ளிகள், அதாவது மையங்கள் எது? அதுங்க எப்படி உருவாகுது? அதோட தனித்துவமான குணங்கள் என்ன? வாங்க ஒன்னொன்னா டீகோட் பண்ணலாம். நம்ம பயணத்தோட முதல் பகுதியில வட்டங்களோட சம்பந்தப்பட்ட ரகசியங்கள் தான் பார்க்க போறோம். ஆமா, ஒரு முக்கோணத்தை வச்சு 2 விதமான வட்டங்களை உருவாக்க முடியும். அந்த வட்டங்களோட மையங்கள் தான் நம்ம தேடுற முதல் 2 புள்ளிகள். முதல்ல நம்ம பார்க்க போறது உள்மையம், அதாவது இன்சென்டர். இது எப்படி உருவாகுதுன்னா, ஒரு முக்கோணத்தோட 3 கோணங்களையும் கரெக்டா சரிபாதியா பிரிக்கிற மாதிரி கோடு போட்டா அந்த 3 கோடும் ஒரே ஒரு புள்ளியில சந்திக்கும். அந்த புள்ளி தான் உள்மையம். இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? இந்த புள்ளி முக்கோணத்தோட 3 பக்கங்கள்ல இருந்தும் சமமான தூரத்துல இருக்கும். உள்மையத்தை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. இங்க பாருங்க, முதல்ல ஏ கோணத்தோட இருசமவெட்டி, அடுத்து பி கோணத்தோட இருசமவெட்டி. அவ்வளவுதான். இந்த 2 கோடும் எங்க சந்திக்குதோ அதுதான் நம்ம உள்மையம். இப்போ இந்த புள்ளியிலிருந்து ஒரு வட்டம் வரைஞ்சா அது அழகா 3 பக்கங்களும் உள்ளிருந்து டச் பண்ணும். இதுக்கு பேர் தான் உள்வட்டம் அல்லது இன்சர்க்கிள். அடுத்து நம்ம பார்க்க போறது சுற்றும் மையம், அதாவது சர்க்கம் சென்டர். இது உள்மையத்திலிருந்து டோட்டலா வேற மாதிரி. எப்படின்னா, முக்கோணத்தோட 3 பக்கங்களோட செங்குத்து இரு சமவெட்டிகள், அதாவது பர்பெண்டிகுலர் பைசெக்டர்ஸ் சந்திக்கிற புள்ளி தான் சுற்றுமையம். இதோட தனித்துவமான குணம் என்னன்னா, இந்த புள்ளி முக்கோணத்தோட 3 உச்சிகள்ல இருந்தும் சம தூரத்துல இருக்கும். இப்போ இந்த ஒப்பீடு ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல கவனிங்க. உள்மையம் கோணங்களை சரிபாதியா பிரிச்சு உருவாகுது. அதனால அது பக்கங்கள்ல இருந்து சமதூரத்துல இருக்கு. ஆனா சுற்றுமையம் பக்கங்களை சரிபாதியா பிரிச்சு உருவாகுது. அதனால அது உச்சிகள்ல இருந்து சமதூரத்துல இருக்கு. ஒன்னு பக்கங்களுக்கு, இன்னொன்னு உச்சிகளுக்கு. இதுதான் இது ரெண்டுக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசம். இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, முதல் 2 மையங்களை பார்த்தாச்சு. இப்போ நம்ம அடுத்த 2 ரகசிய மையங்களை பார்க்க போறோம். இதுங்க வட்டத்தை எல்லாம் சார்ந்து இருக்காது, ஆனா முக்கோணத்துக்குள்ள வரையப்படுற சில ஸ்பெஷல் கோடுகளை பொறுத்து அமையும். இங்க நாம பாக்குறது உயர் மையம் அல்லது ஆர்த்தோ சென்டர். ஒரு முக்கோணத்தோட 3 உயரங்களும் சந்திக்கிற புள்ளி தான் இது. உயரம்னா என்ன? ரொம்ப சிம்பிள். ஒரு உச்சியிலிருந்து அதுக்கு எதிரில இருக்க பக்கத்துக்கு செங்குத்தா வரையப்படுற கோடு. இந்த 3 உயரங்களும் ஒரே புள்ளியில சந்திக்கும். அதுதான் உயர் மையம். இதுல அந்த செங்குத்துங்கிற வார்த்தை தான் கீவேர்டு. நம்ம லிஸ்ட்ல 4வது மற்றும் கடைசி மையம் நடுக்கோட்டு மையம், அதாவது சென்ட்ராய்டு. இது முக்கோணத்தோட 3 நடுக்கோடுகளும் சந்திக்கிற புள்ளி. சரி, நடுக்கோடுனா என்ன? ஒரு உச்சியையும் அதுக்கு எதிரில இருக்கிற பக்கத்தோட நடுப்புள்ளியையும் சேர்க்கிற கோடு. இதோட மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இதுதான் அந்த முக்கோணத்தோட ஈர்ப்பு மையம், அதோட சமநிலை புள்ளி. ஆமா, இந்த ஒரு வரியே போதும் நடுக்கோட்டு மையத்தோட முக்கியத்துவத்தை சொல்ல. சும்மா யோசிச்சு பாருங்களேன். ஒரு முக்கோண வடிவ அட்டையை எடுத்து உங்க விரல் நுனியில பேலன்ஸ் பண்ணணும்னா நீங்க கரெக்டா இந்த நடுக்கோட்டு மையத்துல தான் உங்க விரலை வைக்கணும். இதுதான் அதோட பௌதீக முக்கியத்துவம். நடுக்கோட்டு மையத்துக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷலான ஒரு கோல்டன் ரூல் இருக்கு. அதுதான் இந்த 2:1 விகிதம். இது மத்த 3 மையங்கள்ல இருந்தும் இத டோட்டலா தனிச்சு காட்டும். என்னது அந்த விகிதம்? அது எப்படி வேலை செய்து? வாங்க அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். அந்த 2:1 விதி வேற ஒண்ணுமே இல்ல. இந்த நடுக்கோட்டு மையம் இருக்கு இல்லையா, அது ஒவ்வொரு நடுக்கோட்டையும் 2 துண்டா பிரிக்குது. ஆனா அந்த 2 துண்டும் சமம் கிடையாது. உச்சியிலிருந்து மையம் வரைக்கும் இருக்கிற பகுதி நீளமா இருக்கும், மையத்திலிருந்து பக்கத்தோட நடுப்புள்ளி வரைக்கும் இருக்கிற பகுதி குட்டியா இருக்கும். எவ்வளவு நீளம்? சரியா 2 மடங்கு. அதாவது பெரிய துண்டோட நீளம் சின்ன துண்டோட நீளத்தை விட டபுளா இருக்கும். உதாரணத்துக்கு ஏஜியோட நீளம் ஜிடியை விட 2 மடங்கு அதிகம். இதுதான் அதோட ஸ்பெஷல் ரூல். ஓகே, இப்போ 4 மையங்களையும் கண்டுபிடிச்சாச்சு. ஆனா இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி வருது. இந்த மையங்கள் எல்லாமே எப்போதுமே முக்கோணத்துக்கு உள்ளேதான் இருக்குமா? பதில் இல்ல. முக்கோணத்தோட வகையை பொறுத்து அதோட லொகேஷன் மாறும். வாங்க அது எப்படின்னு பாப்போம். இந்த அட்டவணை எல்லாத்தையும் ரொம்ப தெளிவா சொல்லுது. பாருங்க, நடுக்கோட்டு மையமும் உள்மையமும் நீங்க எந்த முக்கோணம் எடுத்தாலும் சரி எப்போதுமே உள்ளதான் இருக்கும். நோ சேஞ்ச். ஆனா சுற்று மையத்தையும் உயர் மையத்தையும் பாருங்க. கூர்ங்கோண முக்கோணம்னா உள்ள இருக்கும். அதுவே ஒரு செங்கோண முக்கோணமா இருந்தா கரெக்டா அந்த முக்கோணத்தோட கோட்டு மேலேயே இருக்கும்.
அதையும் தாண்டி ஒரு விரிகோண முக்கோணமா இருந்தா முக்கோணத்தை விட்டே வெளியே போயிடும். இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு வடிவியல் உண்மை இல்லையா? இப்போ இந்த முழு விளக்கத்தோட கிளைமாக்ஸ்க்கு வந்தாச்சு. ஒருவேளை நம்ம கிட்ட ஒரு சமபக்க முக்கோணம், அதாவது ஈக்குவலாட்ரல் ட்ரையாங்கிள் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதோட 3 பக்கமும் சமம், 3 கோணமும் சமம். அப்படி ஒரு பெர்ஃபெக்ட் முக்கோணத்துல நாம இவ்வளவு நேரம் தனித்தனியா பார்த்த உள்மையம், சுற்றுமையம், உயர்மையம், நடுக்கோட்டு மையம், இந்த 4மே ஒண்ணுக்கு மேல ஒண்ணு பொருந்தி ஒரே ஒரு புள்ளியா மாறிடும். வாவ்! இதுதான் வடிவியலோட உண்மையான அழகு. சரி, நாம இவ்ளோ தூரம் பயணம் பண்ணி கண்டுபிடிச்ச இந்த 4 மையங்களையும் ஒரே பார்வையில தொகுத்து பாத்துறலாம். இது உங்களுக்கு ஒரு சூப்பர் ரிவிஷன் மாதிரி இருக்கும். இந்த அட்டவணைய ஒரு சீட் ஷீட் மாதிரி கூட வச்சுக்கலாம். உள்மையம் கோணங்களோட இரு சமவெட்டி, பக்கங்கள்ல இருந்து சமதூரம். சுற்றுமையம் பக்கங்களோட செங்குத்து இரு சமவெட்டி, உச்சிகள்ல இருந்து சமதூரம். உயர்மையம் உயரங்கள் சந்திக்கிற புள்ளி. கடைசியா நடுக்கோட்டு மையம் நடுக்கோடுகள் சந்திக்கிற புள்ளி. இதோட ஸ்பெஷாலிட்டி அந்த 2:1 விதி. இனிமே இந்த 4க்கும் உங்களுக்கு எந்த குழப்பமும் வராதுன்னு நம்புறேன். சரி, இந்த விளக்கத்தோட முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி. ஒரு முக்கோணத்தோட பேலன்ஸ் பாயிண்ட் அதோட நடுக்கோட்டு மையம்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ பெரிய பெரிய பாலங்கள் கட்டும்போது அதோட எடைய சரியா பேலன்ஸ் பண்றதுக்கு இந்த கான்செப்ட் இன்ஜினியர்களுக்கு உதவுமா? இல்ல ஒரு வட்டமான பார்க்கோட நடுல ஒரு சிலை வைக்கணும்னா அந்த உச்சிகள்ல இருந்து சமதூரத்துல இருக்கிற சுற்றுமையம் உதவுமா? இப்படி யோசிச்சு பாருங்க. நம்ம படிக்கிற இந்த வடிவியல் நம்மள சுத்தி இருக்கிற உலகத்துல எப்படியெல்லாம் பயன்படுதுன்னு புரியும்.